தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தேசிய அம்பேத்கர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நமது அரங்கிற்கு. அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வருகைக்கு எங்களது மகிழ்ச்சியும் நன்றியும். அரசியல் களத்தில் இப்போ அண்மையில் இந்த வயநாடு சிக்கல், அதாவது மலை சரிந்து நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் இறந்துருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் முன்னமே சொல்லிட்டோம், எச்சரிக்கை கொடுத்து விட்டோம், ஆனால் அந்த மாநில நிர்வாகம் அதை கவனிக்கலை என்று அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க, ஆனால் ரெட் அலர்ட் கூட கொடுக்கல, அதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம். அதாவது வயநாடு பிரச்சனைக்கு நீங்கள் சொல்கிறதுல கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. அதாவது முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் இவ்வளவுள்ள தாக்கும் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தெரியலை. இப்போ இந்த அளவுக்கு தாக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூட தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் அந்த மழை வெள்ளம். ஆமாம், இந்த மழை வெள்ளம் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் தண்ணியெலாம் எங்கே போகுதுன்னா தூத்துக்குடி போய் தான் கடல் போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே லெவல் மழை. அந்த மழை பெய்ய 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 தண்ணி வந்து ஒரு இடமும் நிலப்பரப்பு தெரியாமல் முங்கி நிற்குது. ரெண்டாவது, தென்காசி மாவட்டத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தண்ணி அந்த வெள்ளம் பூரா எங்கே போகுது? தூத்துக்குடி போகுது. அப்போது இங்குள்ள கவர்மெண்ட்டு, அதாவது எங்களுக்கு இதே மாதிரி தான் சொன்னாங்க, கேரளா மாதிரியே எங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும், வெள்ளம் வரும் அப்படின்னே தமிழ்நாடு அரசு அந்த நேரத்தில் யோசிக்கலை, சிந்திக்கலை. அது வந்து நிறைய அழிவுகளை உருவாக்கிச்சு. ஆனால் உயிர் அழிவு வந்து கம்மி, குறைவு. ஆமாம். அதே மாதிரி கேரளாவில் அவங்கள அலர்ட் கொடுத்தது உண்மை தான். ஆனால் இவங்களுக்கு தெரியும் 3 நாளைக்கு முன்னால் அலர்ட் பண்ணு, ஆனால் இந்த அளவுக்கு அழிவு வருமா அப்படிங்கிறது அவங்க நினச்சி கூட பார்க்கல. இதுதான் நடந்த சம்பவங்கள். அதனால் வந்து இன்றைக்கி வந்து இப்போ முந்தா நாள் ஒரு செய்தி, நேற்றைக்கு ஒரு செய்தி, இன்றைக்கி 150, நேற்று 250, இன்றைக்கி 300 தாண்டிட்டு. இன்றைக்கி டிவி பேட்டியில் 300 தாண்டிட்டு. இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து, அதாவது எதிர்கட்சி தலைவர், அதுங்க எம்பியாக இருந்தவர் ராகுல் காந்தி, அவங்களுடைய சகோதரி பிரியங்கா எல்லாமே நேரில் போய் சந்தித்து இதுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்லேருந்து 5 கோடியும் மேல் கொண்டு வந்து உதவிகளுக்கு மெடிசன் சம்மந்தப்பட்டது, டாக்டர்கள், ஐஏஎஸ்கள், அதிகாரிகள் இதுக்கு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் சம்பவம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு கேரள அரசு எதிர்பார்க்கலை. அழிவுகள் அதிகமாக ஆயிட்டு இன்றைக்கி வந்து பிணக்குவியலாக குமிஞ்சு கிடக்கு. 300க்கு மேலே அழிஞ்சிட்டு. இன்னும் நிறைய பேர் காணுன்னு தேடுறாங்க. அப்போ சாவு எண்ணிக்கை இன்றைக்கி நிறைய பெருகும். அதனால் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நிறைய இந்த மலை பிரதேசங்களில் வந்து இது மாதிரி முன்னெச்சரிக்கையாக கவர்மெண்ட்டு, மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசும் சரி சேர்ந்து மக்களுக்காக நல்லதை செய்யணும். இந்த மாதிரி பேரிடர்களுக்கு காரணம் மக்கள் வந்து, அதாவது மனிதர்கள் இல்லை அரசுகளில் கம்பெனிகள் இவங்கெல்லாம் போய் அங்கே கட்டடங்கள் கட்டுவது, அந்த மாதிரியான சூழலில் தான் இப்படிலாம் வருதுன்றாங்களே. ஆமாம், உண்மைதான். அதாவது உங்களுக்கு மரங்கள் பூரா நிற்கிறது என்னென்னா, அந்த மண் சரிய விடாமல் அது பிடிச்சிக்கிடும். மரங்கள், செடிகள். அதுதான் இன்றைக்கி தேயிலை தோட்டம், எஸ்டேட்டுகள் இருக்கிற இடத்துலலாம் மரங்களை வெட்ட விட மாட்டாங்க. மரங்கள் நிற்கும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அதை கட் பண்ணலாம். அது மரத்தை வெட்டக்கூடாது. ஏன்? வேறு இருந்துகிட்டே இருக்கணும். வேறு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அந்த மண் சரிவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள், வட இந்தியர்கள், பெரிய பெரிய வசதி படைத்தவங்க, பெரிய பெரிய கம்பெனிகளை அங்கே வந்து கட்டுறதுக்காக கட்டடங்கள் அது கட்டும்போது மரங்களை காலி பண்ணுறாங்க, இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. அது கட்டடங்கள் கட்டும்போது
மேலே உள்ள சரிவு மலை பிரதேசங்கள்லாம் அந்த மண் சரிவுக்கு அது ஒரு காரணமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அது ஒரு மோசமான நிலையை எட்டி கொண்டிருக்கிறது, அதனால் பாதுகாப்பு வேண்டும் சில தலித் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களது கொலை, அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதை பற்றி தங்கள் கருத்து? அதாவது தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இப்போ நிறைய எங்களுடைய தலித்துன்னு சொல்கிறத விட எஸ்சி எஸ்டி நிறைய அமைப்புகள் இது கேட்குது. இப்போ நேற்றைக்கு ஒரு டிவி பேட்டியில் ஒருத்தருடைய பேர் மறந்து போச்சு, அவர் பேட்டி கொடுக்காரு. தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு போராடுறாங்களே, அரசை வலியுறுத்துகிறாங்களே, மத்திய மாநில அரசை வலியுறுத்துகிறாங்களே, இது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக மற்ற ஜாதிகாரங்க இதில் தலையிடலை, இது அவங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க, எஸ்சி எஸ்டிக்குள்ளே அவங்களுக்குள்ளே இது நடந்திருக்கு. அதனால் தலித் தலைவர்கள் பாதுகாப்புக்கு இப்போ தலித்து தலைவர்களுக்கு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. இது உண்மைதானா? அது உண்மைதான். இப்போ சம்பவத்தில் எல்லாம் எங்கள் உள்ளுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் உள்ளுக்குள்ளே தான், எங்கள் எஸ்சி எஸ்டிக்குள்ளே தான் இது சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட இது இந்த கேஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக திசை திரும்பி போய்கிட்டு இருக்கிறதாக மக்கள் எனக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மை குற்றவாளி வேணும். உண்மை குற்றவாளி யாருன்னா இவங்க செஞ்சவங்க ஏற்கனவே பகை இருக்குது, இவங்க செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் தமிழ்நாடு போலீஸ் தரப்பில் சொல்லுது. இவங்களுக்கு உடந்தையாக இருந்த ரவுடிஸுகள்லாம் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ரவுடிஸும் மெட்ராஸ் சிட்டியில் ஓடி ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவன் ஓடினா நான் ஓடுவேன், இல்லை நீ அவன் ஓடின அவன் ஓடினா நான் ஓடினேன், இப்படி ரவுடிகள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மெட்ராஸ் சிட்டியில். ஏன்னு கேட்டால் எங்களுடைய பழைய கேஸு நோண்டி எடுத்து எங்களை உள்ளே போடுவாங்கிறதுக்கு பயந்து இல்லை. என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய வழக்கை நோண்டி எடுத்து எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்கிறதுக்கு பயத்தில் ஓடலை. பிடிக்கிற ரவுடிஸெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு சேர்த்து விட்ருவாங்கன்னு பயந்து ஓடுறாங்காங்க. அப்போ என்ன ஆகுது, காவல்துறை ரவுடிஸெல்லாம் பிடிச்சி சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்படாதவங்களையும் இதில் கேஸில் சேர்க்காங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க சொல்ல வராங்க. அப்போ இப்படி ரவுடிஸெல்லாம் ஓடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இதெல்லாம் அம்புகள் இந்த அம்பை ஏவி விட்டது. இப்போ லட்சக்கணக்கான 50 லட்சம் கோடின்னு சொல்லி இப்போவுமே டிபார்ட்மெண்ட் மூலமாகவே இல்லைன்னா நிறைய பேட்டி மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அட்வொகேட் டீமே 6-7 பேருக்கு மேலே, டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, எல்லா கட்சியும், தேமுதிக, எல்லா கட்சியிலையும் இதில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அரசியல் கட்சியில் எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டு ஏதோ ஒரு பெரிய அரசியல் சக்தி இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் பேசப்படுது. அப்போ பேசப்படும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரவுடிசத்தை பூரா சுற்றி வளைச்சிக்கிட்டு இந்த அரசியல் சம்பந்தம் இருக்குங்கிறத மறைக்கிறதாக தெரிகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. ஒன்று. இன்னொன்று பாருங்கள், எஸ்சி எஸ்டி தலைவருக்குள்ளே இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்மந்தமாக இவங்கெல்லாம் இவர் அவரை குறை சொல்கிறது, அவர் இவரை குறை சொல்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்சி எஸ்டி தலைவர்கள்லாம் இதுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், சிபிஐ விசாரணை வேணும், பேக்ரவுண்டு ஒரு பெரிய அரசியல் சக்தி இருக்குது, இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நிறைய குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப் இதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இது என்ன ஆகுதுன்னா அரசியல் மறைக்கப்பட்டு எஸ்சி எஸ்டி தலைவர்களுக்குள்ளே மோத விட்டு இது திசை திரும்புகிறதாக தகவல் வருது. அப்போ உள்ளுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டால் இவங்க அந்த அரசியல் சக்தி யாருன்னு கேட்காத அளவுக்கு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு உள்ளுக்குள்ளே இப்போ மோத விட்டாங்க. இது அரசியல் சக்தி பண்ண வேலை. உள்ளுக்குள்ளே மோதுறது எனக்கும், நான் தேசிய அம்பேத்கர் கட்சி, நானும் ஒரு பறைய சமுதாய தலைவர் இருந்தாலும் எனக்கு இது மனவேதனையாக இருக்குது.
உள்ளுக்குள்ளே நான் தலைவனா நீ தலைவனான்னு சொல்லி அண்ணன் தம்பியாக அடிச்சுக்கிற மாதிரி. நமக்குள்ளே அடிச்சுக்கிடுற மாதிரி இல்லை, அடிச்சுக்கிடுறதுக்கு தூண்டுதல் தான் இது காரணம். இது தூண்டுதல் தான். அப்போ தூண்டுதலுக்கு உடந்தையாக போகிறதும் எஸ்சி தலைவர்கள் தான். இது இப்போ உண்மையாக போராடுறதும் எஸ்சி தலைவர்கள் தான். இப்போ உள்ளுக்குள்ளே மோத விட்டாங்க. காரணம் அரசியல் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு இது எல்லாம் திசை திரும்பி போய்கிட்டு இருக்குது. திரும்ப அவர்களை அந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பேசுவதெல்லாம் அதுக்குள்ளே அது தொடர்பாகத்தானா? இவர் தலித் தலைவரெலாம் ஒன்றா சேரணும்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினார். திருமாவளவன் வந்து இதில் வந்து ஒன்று நான் கலந்துக்கிடுறேன் இல்லை கலந்துக்கிடலை அப்படின்னு அதோட நிறுத்தியிருக்கணும். இல்லைன்னா பேசாமே நிப்பாடியிருக்கணும். இல்லை அவங்க இயக்கங்களை மறைமுகமாக ஆஃப் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை வந்து எஸ்சி தலைவர்களையே இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு. என்ன காசை வாங்கிக்கிட்டு பேரணி நடத்துகிறாங்க. பேரணி எதுக்கு? ஆம்சாங் கொலை செய்யப்பட்டதுக்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்க பூரா அம்பு தான். இதுக்கு மெயின் அரசியல் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால் சிபிஐ விசாரணை வேணும். அப்போ நம்ம தலித் தலைவர்லாம் ஒன்றா சேர்ந்து போராடணும்னு சொல்லி ஒரு பேரணி நடத்துகிறாரு. அது என்ன லாபத்துக்கு நடத்துகிறாருன்னு அவங்க தவறாக சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கிட முடியாது. இவர் நடத்துகிற விதம் வந்து நியாயமானதுக்கு தான் போராடுறாரு. இவரை வந்து அவரை இழிவுபடுத்தி திரும்பவும் டைரெக்டாக சொல்கிறாரு, இவங்கெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பேரணி நடத்துகிறாங்க, அதனால் விடுதலை சிறுத்தைகளில் கலந்துக்கிடாது, யாரும் கலந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இது. இப்போ அவர் வந்து நான் டைரக்டராக இருக்கேன், சினிமா டைரக்டரு, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து யார்ட்டையும் காசை வாங்கிட்டு இந்த பேரணி நடத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளே தலைவருக்குள்ளே இது மோத விட்டுட்டாங்க, சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த அரசியலுக்கு சப்போர்ட்டாக போகிறவங்க, அரசியலுக்கு எதிராக போகிறவங்க, இவங்களுக்குள்ளே இப்போ மோத விட்டாங்க. இப்போ எங்கள் எஸ்சி தலைவர்களுக்குள்ளே இப்படி ஒரு மோதல் வர்றது எனக்கு மனவேதனையாக தான் இருக்குது. நேர்மையான ஒரு அதிகாரி, காவல்துறையை சேர்ந்த அதிகாரி அருண், அவர் தான் பொறுப்பெடுத்திருக்காரு. அவர் இந்த விசாரணையை சரியாக கொண்டு போவாரா? அதாவது இதில் இன்னொரு இதை கொண்டு வரணும். என்னென்னா, இப்போ மோதல் நடந்துக்கிட்டு இருக்க ரவுடிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சகோதரர் ஆம்சாங் கொலை வழக்கில் எல்லாமே எஸ்சி எஸ்டியாக இருக்குது. எல்லாமே இதில் ஜாதி வித்தியாசம் இல்லை, ஜாதி கலவரம் இல்லை அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் ஒரு கமிஷனர், ஒரு எஸ்சி கமிஷனரை போடணுங்கிறதுக்காக அவர் அருண் வந்து அருண் ஐபிஎஸ், அவர் டைரெக்டாக ஐபிஎஸ் முடிச்சு ஏஎஸ்பிலேருந்து எனக்கு நல்ல பழக்கம்தான். ஆனால் நாங்கள் டிசிஆர் முதலாம் நான் நேரில் செஞ்சுருக்கேன், நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஆனால் இதில் முன்னிறுத்துறதுக்கு காரணம் இங்கே சென்னை சிட்டி பூரா எஸ்சி எஸ்டிக்குள்ளே மோதுது அப்படிங்கிறதுனால இவர் ஒரு எஸ்சி ஐபிஎஸ் அதிகாரி, ஆனால் நேர்மையான அதிகாரி, இவரை போட்டால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாளைக்கு வேறு மாதிரி ஜாதி திருச்சி யாரும் பேசக்கூடாதுக்காக இவரை கமிஷனராக போட்டிருக்குது. நல்ல நேர்மையான அதிகாரி. இப்போ ஒரு பெரிய அரசியல் சக்தி பின்னாடி இருக்குன்றீங்க, அது யாருன்னு சொல்ல முடியாது. அதாவது பல தரப்பில் பேசப்படுது. ஆனால் இதுக்கு உண்மையாக வெளியே வரணும்னா, இப்போ நானும் வேறு எந்த தலைவர்களோ எல்லாம் மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குது, வெளியே சொல்ல முடியல, ஆதாரம் இல்லாமல் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் இதில் சிபிஐ விசாரணை, இப்போ ஆம்சாங் மாநில தலைவராக இருந்தார், தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தார். அவருடைய தேசிய கட்சி தலைவர் வந்து மாயாவதி அம்மா தான். அந்த அம்மா என்ன கேட்குன்னா சிபிஐ விசாரணை வேணுங்குது கேட்குறாங்க. ஏன்னா அது எத்தனை தடவை சிஎம் இருந்தவங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெல்லியில் வந்து சிபிஐ விசாரணை வேணுங்காங்க. சிபிஐ விசாரணை வச்சாதான் உண்மை குற்றவாளி அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க வெளிவரணும்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பல கட்சி தலைவர்கள், பல எஸ்சி எஸ்டி தலைவர்கள்லாம் சிபிஐ விசாரணை வேணுங்காங்க. ஒரு சில எஸ்சி எஸ்டி தலைவர்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியலுக்கு இவங்க உடந்தையாக போகிறாங்களோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் உருவாகுது. இப்போ நீங்கள் இது மாதிரி மூடி மறைச்சு பேசும்போது பார்த்தா ஆளுங்கட்சியின் கை உள்ளே இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. இருக்கலாம், அது நிறைய பேர் சந்தேகப்பட்டு கேட்காங்க, இருக்கலாம். சரி, இது தவிர்த்து கள்ளக்குறிச்சி
ம் அந்த நம்ம ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கோம். ஆமாம், அந்த நச்சு சாராயம் அருந்தி இறந்தவர்கள், இதற்கான நிறைய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க, நிறைய நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கு. இது இனிமேல் சீராகுமா, அது சரியாகுமா? அதாவது கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு இன்னும் முதலமைச்சர் அன்னைக்கு நம்ம உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது 55 56 எண்ணிக்கை இருந்துச்சு. இன்றைக்கி 67 எண்ணிக்கை. 67 எண்ணிக்கை இன்றைக்கி குடும்பம் தெருவில் நிற்குது. 67 பேர் இறந்துட்டாங்க. அவ்வளோ பேர் இது சாவு இல்லை, கொலை தான். கொலை தான் நடந்திருக்கு. ஏன்னா கள்ளச்சாராயம் இல்லை, விஷச்சாராயம். நீங்கள் சொன்ன மாதிரி நச்சு விஷச்சாராயம் கொடுத்து தான் கொலை பண்ணிட்டாங்க. அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ அங்கே சம்பந்தமாக ஏற்கனவே சொன்னேன், ஒரு தள்ளு வண்டியில் ஒரு டிஃபன் கடையோ, ஒரு ரோட்டோரமாக ஒரு வயசானவங்க பழக்கடை வச்சாலோ, அங்கே வார்டு மெம்பர், அந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு தான் கதை நடக்குது. அப்படி இருக்கும்போது விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் வியாபாரம் நடக்குன்னா இவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? இதில் கமிஷன் வாங்குறவங்க அதில் லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்களா? அப்போ அதில் சம்பந்தப்பட்டவங்க அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் சம்பந்தப்பட்டவங்க மேலெல்லாம் கொலை கேஸ் போடணும்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவங்க யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுடைய சொத்துலாம் ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. டைரக்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை பழி வாங்குறாங்க. டைரக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இவங்க கீழே அதிகாரி சொன்னால் தான் தெரியும். அவங்கள இடம் மாற்றம் காத்திருப்போர் பட்டியலில் மாற்றுறது அது மூடி மறைக்கிற வேலை. அதெல்லாம் தேவையில்லாதது. கீழ்மட்டத்தில் போகிற லஞ்சம் வாங்கிட்டு போகிறானே, நீ அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் இல்லையே. இந்தம்மா கனிமொழி எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லிச்சு, தமிழ்நாட்டில் இந்தியாவிலவே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவிகள் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க குடிப்பழக்கத்தினால அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இன்றைக்கி 67 எண்ணிக்கை செத்துருக்கு. சாவடிச்சிட்டிங்க, கொலை பண்ணிட்டீங்க. இந்த 67 குடும்பத்தை இந்த அம்மா கனிமொழி இன்னைக்கு வரைக்கும் பார்க்க போகலை, முதலமைச்சரை பார்க்க போகலை. அங்கே இதில் சம்பந்தப்பட்டவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இப்படி இருந்தால் தமிழ்நாடு எப்படி நம்ம உருப்படும்? இந்த மக்கள் அங்கே வியாபாரியை பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. வியாபாரிக்கு சரக்கு எவன் கொடுக்கான், எவன் அடிக்கான், முதலாளி யார், அவனை கைது பண்ணணும். ரெண்டாவது, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன வேணும், அங்குள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும். அடுத்தது அப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா, நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிறாங்க. அதாவது நிறைய கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எங்களை நோக்கி வருகின்றன. ஒரு புதிய பலமான கூட்டணியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 தமிழ்நாட்டின் அரியணையில் ஏறும் சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய நம்பிக்கை. நாளைக்கு இதே காங்கிரஸ் டிஎம்கே விட்டு விலகி எங்களுக்கு வரலான்னு நானும் பேட்டி பார்த்தேன். வரலாம், அதில் இருக்க கூட்டணிகள் பிரிஞ்சு எங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் எப்படி வருங்கிறது சொல்ல முடியாது. இவங்க அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்ததுனால 3 அடி விழுந்துச்சு. என்ன அடின்னா, எங்களுடைய எஸ்சி எஸ்டி மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதுனால அதிமுக விழ வேண்டிய ஓட்டு மாறி விழுந்துட்டு ஒன்று. ரெண்டாவது, கிறிஸ்தவ ஓட்டுக்கள், பிஜேபி கூட்டணியில் கிறிஸ்தவ ஓட்டு இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது எஸ்சிஎஸ்டி ஓட்டு அப்படியே ரெட்டலைக்கு விடும், கிறிஸ்தவ ஓட்டு அப்படியே ரெட்டலைக்கு விடும், இஸ்லாமியர் ஓட்டு அப்படியே ரெட்டலைக்கு விடும். இன்றைக்கி இந்த 3 சமுதாயமே ஏடிஎம்கேல பிஜேபி கூட்டணி இருந்ததுனால இவங்களை போடக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி தான் போட முடியும். அப்படி தான் டிஎம்கேக்கு விழுந்து அவங்க. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக எஸ்சி எஸ்டி மக்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா முருகன்றவருக்கெலாம் ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அதன் மூலமாக நிறைய எஸ்சி எஸ்டி மக்களை வயப்படுத்தியிருக்காங்க தானே. அதில் இன்னொன்று சொல்லலாம், எங்களுக்குள்ளேயே பிரிவு இருக்குது. இப்போது தேவேந்திர குல வேளாளர் பல்லர் அவங்க தலைவர்கள் அதில் கூட்டணி வைக்காங்க. அவங்கள யாரும் குறை சொல்லலை. அவங்க சமுதாயத்தில் அந்த தலைவரோட எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது, ஒன்று. ரெண்டாவது, எல் முருகன் அவர் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர், எஸ்சி. அந்த அருந்ததி சமுதாயம் அவருக்கு பின்னாடி எவ்வளோ மக்கள் அவங்களோட போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. 2, இந்த மாதிரி போகும்போது பறையர் சமுதாயத்துலேயும் 1-2 ஆதரவுகள் போயிருக்கு.
அவங்களுக்கு பின்னாடி அந்த மக்கள் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த மக்களுடைய ஓட்டு, இந்த கிறிஸ்துவ ஓட்டு, இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக பிஜேபி எதிராக தான் இருப்பாங்க. எஸ்சி எஸ்டி கொஞ்சம் அந்த தலைவர்கள் பின்னால் போகிறவங்க மட்டும் போவாங்க. அதனால் இவங்க ஓட்டெல்லாம் கொஞ்சம் மாறி உள்ளதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் டிஎம்கேக்கு கிடச்சிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ தொடர்ந்து தங்களது கொள்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து மைனாரிட்டி மக்களையும் எஸ்சி எஸ்டி மக்களையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நிறையா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் ஓட்டும் நம்ம கவர் பண்ணணும், இந்த மக்களுடைய ஓட்டுகளும் வாங்கணும் அப்படின்னு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பிஜேபி ஒரு சில மாவட்டங்கள்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்குள்ள மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகள், அது அதிமுகவும் சரி டிஎம்கேயும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி அங்கே கால் ஊன விடக்கூடாது, அது மதவாத சக்தி அப்படின்னு சொல்லி இவங்க மக்களை திசை திருப்பி பிஜேபி எதிரான வேலைகள்லாம் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி மக்களை வந்து திசை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜேபி வந்து இன்றைக்கி உலகளவில், இன்றைக்கி நான் எந்த கட்சி கூட்டணி கிடையாது, எந்த கட்சி கூட்டணி, எங்களுடைய தேசிய அம்பேத்கர் கட்சி வந்து எந்த கட்சி கூட்டணியோட கிடையாது, நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. ஆனாலும் இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி இந்தியா தலை தூக்கி நிற்கணுன்னா அது பிரதமர் வாஜ்பாய் அடுத்து இன்றைக்கி வந்து மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து இன்றைக்கி உலகளவில் தலை தூக்கி நிற்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக பிஜேபி நான் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி உலகளவில் நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு அவ்வளோ ஒரு செல்வாக்கு, இந்தியா இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கி வளர்ந்து வருது. ஒவ்வொரு நாடும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்தியா வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் நாம் அதை பாராட்டி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் வந்து வளர விடமாட்டுக்காங்க திராவிட கட்சிகள். அதனால் காங்கிரஸே ஆண்ட கட்சி தானே. இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சியை பிடிக்குமானால் அது நல்ல ஆட்சியை கொடுக்கும் என்று நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் ஆளுதோ சென்ட்ரலில் அவங்க இருக்காங்க, மத்தியில் அவங்க இருக்காங்க. அதனால் அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அதிகமாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வந்த நிதிநிலை அறிக்கை கூட அப்படித்தான் அந்த நீங்கள் சொல்கிற அடிப்படையில் தான் நிகழ்ந்து. ஆமாம், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், அவங்களுடைய ஆளுங்க மாநிலம், அங்கத்துக்கு அதிக உதவிகள் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு மாறிச்சுன்னா அவங்களுடைய நிதி இங்கே அதிகமாக வரும். இப்படி தனது நாட்டுக்குள்ளேயே பாரபட்சம் காட்டுகிற நரேந்திர தாமோதர் தாஸ் எப்படி உலகின் தலை சிறந்தவர் என்று நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது மத்திய அரசு மாநில அரசு கூட்டணி வேறுபாடு இருந்தாலும் இவங்க ஒரு மாநில அரசு, அவங்க மத்திய அரசு. அப்போ மத்திய அரசுகிட்ட பெற வேண்டியதை பேச்சு மூலமாக வாங்கி கொண்டு வரணும். இவங்க எழுத்துக்கிட்டே இருக்காங்க, அரசியல் பண்ணுறாங்க. மக்கள் பணி செய்யணும். எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு மத்திய சர்க்கார்கிட்ட நீங்கள் கலந்து பேசணும். அதில் போய் சந்தித்து பேசுகிறதோ அவங்களோட நெருக்கமாக இருக்கிறதோ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சந்தி தான் பேசணும். நீங்கள் பகை உணர்வோடு இருந்தால் அவங்களும் பகை உணர்வோடு தான் இருப்பாங்க. இவங்க என்ன தேவை என்பது கேட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதாவது மிரட்டி உருட்டி கேட்குற மாதிரி. அவர் மகன் கேட்டார் உதயநிதி, உங்கள் அக்கௌண்ட்டு காசாண்டி, இங்கே செய்கிறது உங்கள் அக்கௌண்ட்டு கேசாண்டி இங்கே உள்ளவங்க கேட்காங்க. அப்படி தான் இருக்குது. அதாவது இப்போ அது வந்து கடமை. ஒரு பிரதமராக இருக்கிறவர் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அப்படி தானே ஜனநாயகம். ஆமாம், ஜனநாயகம். ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அவங்களுக்கு மாத்திரம் அதிகமான நிதியை கொடுக்கறது, மற்றவங்கெல்லாம் ஓரம் கட்டுறதுன்றது அவ்வளோ சரியானதில்லை. அதாவது சில மாநிலத்துக்கு என்ன கேள்வி இவங்க லெட்டர் எழுதினாலும் மட்டும் போதாது, நேரில் சந்திக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கணும், நேரில் பேசி எங்கள் மாநிலத்துக்கு இதை வேணும் அது வேணும்னு கேட்கணும். இவர் லெட்டர் தான் எழுதுகிறாரு. மறு நிமிஷம் ரெண்டு பேரும் நேருக்கு மோதுற மாதிரி சீன் போடுறாங்க. ஒரு நாடகம் தான் இது. சீன் தான் போடுறாங்க மோதுற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன உறவு இருக்குன்னு தெரியல. நாங்களும் பிஜேபி எதிர்த்து தான். அந்த உள்ளுக்குள்ளே ரகசிய உறவு இருந்தால் நிதி வந்திருக்கணுமே. இப்போ நிதி தேவையான அளவு தான் கொடுக்காங்களே தவிர இவங்க கேட்குற நிதி கொடுக்கல. அதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன் போல மழை பிரச்சனையில் மெட்ராஸ் சிட்டி வெள்ளத்தில் கிடக்கும்போது சொன்னாங்க 4500 கோடி ரூபா செலவு பண்ணி
மழைக்கால் வாரியெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், இனி மழை தண்ணி ஒரு சொட்டு நிற்காது அப்படின்னு பேட்டி கொடுத்த 3ஆவது நாளே மெட்ராஸ் சிட்டி வெள்ளத்தில் கிடக்கு. அந்த அம்மா கேட்குது. அப்போ அதில் வரசில எனக்குன்னா 90% அதில் செலவு பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க. உலக வங்கியில் வாங்கினா 4500 கோடி, 90% முடிச்சிட்டாங்க. அடுத்த கணக்கில் சொல்கிறாங்க 40% தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த அம்மா கேட்குது, அந்த பணத்தை எங்கே? 40% தான் முடிச்சிருக்கீங்களா, அந்த பணத்தை எங்கே? அப்புறம் மெட்ராஸ் சிட்டிக்கு அழிவுக்கு இவங்க குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபா அறிவிச்சாங்க தமிழ்நாடு அரசு. அறிவித்து 1000 கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்கு. அது அந்த அம்மாவே பேட்டி கொடுத்து இங்கேயும் 1000 கோடி தந்தாங்கன்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த 1000 கோடியில் என்ன நடந்துன்னு பாருங்கள். சம்பந்தம், அதாவது இந்த மழை வெள்ளத்தில் அழிஞ்சவங்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சரி பாதி உள்ள மக்களுக்கு மட்டும்தான் டோக்கன் வழங்கப்பட்டுச்சு. ஒன்று, அந்த சரி பாதியில் கொடுத்த டோக்கன்லேயும் பாதி தான் கொடுத்துருக்காங்க, பாதி பேர் டோக்கன் இன்றைக்கும் வச்சுக்கிட்டு அலையுதாங்க, பணம் வரலன்ட்டாங்க. அப்போ 1000 கோடிக்கு கணக்கு பண்ணால் எல்லா மக்களும் கொடுத்தாலே ஒரு குடும்பத்துக்கு 10,000 லட்சம் ரூபா வருதுன்னு நிர்மலா சீதாராமன் அது சொல்லுது. அந்த அம்மா சொல்கிற காரணம், இந்த 1000 கோடி கொடுத்தாலே 10,500 வரணும்னு 6000 ரூபா கொடுத்துருக்காங்க, மீதி எங்கேன்னு கேட்குது. அது ஒன்று. ரெண்டாவது, சரி பாதி தான் கொடுத்துருக்காங்க, அந்த சரி பாதிலையும் பாதி டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க, பாதி டோக்கன் இன்னும் கொடுக்கல. அப்போ இந்த அமௌண்ட்லாம் எங்கே? இது கேள்வி போகுது. அப்போ கொடுக்குற அமௌண்ட்டு பூராமே ஒழுங்காக மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 1000 கோடி 5000 கோடிக்கு 50,000 கோடி 30,000 கோடி 60,000 கோடின்னு கேட்கும்போது அது சாத்தியம் இல்லை அவங்க செய்கிறதுக்கு. இருந்தாலும் இங்கே போடுற பணம் எங்கே தான் போகுதுன்னு தெரியல, வெளியே சொல்ல முடியாமல் அதை அவங்க குறைக்கிறாங்க, நிறுத்துகிறாங்கன்னு தெரிய வருது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. இதை பற்றி தங்களது கருத்து? நம்ம பேட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா தாராளமாக கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் கூட எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில், எங்கேயாவது ஒரு கிராமத்தில் கஞ்சா 2 கிலோ பிடிச்சாங்க, 5 கிலோ பிடிச்சாங்க, 10 கிலோ பிடிச்சாங்க, மூட்டை மூட்டையாக ரயிலில் வர்றது பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கஞ்சா அங்கங்கே காவல்துறையால் பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சாதாரண கிராமம் டவுனுகளில் எல்லா பசங்களும் இளைஞர் பூரா கஞ்சாவில் தான் அலைதான். கஞ்சா போதையில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்தான். இவனுக்கு கஞ்சா அடிக்கிறதுக்கு இடத்துல காசு இல்லைன்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்ககிட்ட வழிப்பறி பண்ணுறான். அடுத்தால 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா அந்த 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு எவனையும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கஞ்சா போதை அப்புறம் போதை மாத்திரைகள் சொல்கிறாங்க, போதை மாத்திரைகள். இது சம்பந்தமாக நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகமாகிட்டு. அப்போ இதெல்லாம் இவங்க அந்த சின்ன பசங்க எல்லாம் அதை அடிச்சுட்டு நிறைய ஒரு வயசான டிவியில் கூட பார்த்தேன், ஒரு வயசான கிழவி வீட்டில் இருக்காங்கன்னா 1-2 நகைக்காக கொலையே பண்ணிவிட்டு அதை ஆற்றுட்டு போகிறான். பிடிபடும்போது அவன் கஞ்சா போதையில் நிற்கான். அப்போ அந்த கஞ்சா எங்கேருந்து வருது, வியாபாரி யார், வியாபாரிக்கு கொடுக்குறது யார், இதெல்லாம் தொடராக போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் காவல்துறை தமிழ்நாட்டில் இதை சீரியஸாக எடுத்து நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து ரோட்டில் போகிறவங்க வாரவங்க, சிட்டியில் கிராமத்தில் எல்லாம் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா, அந்த போதைப் பொருள் மாத்திரை, இது நிறைய இப்போ பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால் காவல்துறை ரொம்ப சீரியஸாக இது நடவடிக்கை எடுத்து இது ஒழிச்சாதான் தமிழ்நாடு தாங்கும். இல்லைன்னா இந்த போதைக்கு தமிழ்நாடே அடிமையாயிரும். தமிழ்நாட்டில் கஞ்சா விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்காங்க, நம்ம பக்கத்தில் இருக்க கேரளா மலைகள் உள்ள சார்ந்த இடம், கர்நாடகா மலைகள் உள்ள இடம், அப்புறம் வடக்க ஆந்திரா, முக்கியமாக சொல்லப்போனால் மணிப்பூரில் ஜாதி கலவரம் அங்கே பூரா எஸ்சி எஸ்டி மக்கள், எஸ்சிங்கிறத விட எஸ்டி மக்கள், மலைவாழ் மக்கள், எஸ்டி மக்கள். ரெண்டாவது இன்னொரு சமுதாயம் அதில் குடியேறுது. அவங்க இடங்கள் வாங்க முடியாது, விற்க முடியாது.
இந்த மலைவாழ் மக்கள் மட்டும்தான் அதில் இடம் வாங்க முடியும், விற்க முடியும். நம்ம இந்த பஞ்சமி நிலங்கள் மாதிரி. ஆமாம், பஞ்சமி நிலம் மாதிரி, கரெக்ட். ஆனால் அதில் உண்மையில் என்ன நீ பார்க்க போனால் அதில் வந்து ஃபுல்லாக வந்து சைனா நாட்டிலிருந்து பொருட்கள், ஆயுதங்கள் எல்லாம் வந்து மணிப்பூர் மாநிலத்துக்கு சப்ளை ஆகுது. யாருக்கு? எஸ்டி மக்களுக்கு. இந்த மக்களுக்கு சப்ளை ஆகுதுன்னா வேறு யாரும் குறுக்கீடு வந்தால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அங்கே என்ன விளைச்சல்னு சொன்னால் ஃபுல்லாக போதைப்பொருள் விவசாயம்தான். அந்த போதைப்பொருள் விவசாயம் இங்கேருந்து பண்ணி பூரா சைனாவுக்கு டைரெக்டாக ஏற்றுமதி. அதுக்காக தான் இப்போ ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி சென்ட்ரலில் அதெல்லாம் யாருமே வாய் திறக்க முடியாங்க. அதில் வந்து உள்ளுக்குள்ளே மோதுது, வெட்டு குத்து கொலை, போலீஸ் ஸ்டேஷனே தாக்குறாங்க. அந்த மாதிரி அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் சைனா பொருள். அப்போ இந்திய அரசோட அதுன்னு சொல்லிடுறேன். அந்த மணிப்பூரில் விளையிற கஞ்சா கூட, கஞ்சா அங்கே விளையுது, மற்ற போதைப் பொருளும் விளையுது. இங்கேருந்துலாம் இங்கே வருது. நம்ம தமிழ்நாட்டில் விளைச்சல் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மலை அடிவாரத்தில் ஒன்று ரெண்டு இடத்துலாம் பிடிச்சாங்க, அழித்தாங்க. ஆனால் இந்த மாநிலங்கள்லேருந்து இங்கே வருது, இறக்குமதி பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று புரிஞ்சுக்காங்க, தாய்லாந்து நாடு வந்து நம்ம நாட்டோட தரைவழி இதுலேயும் வரலாம். ஆனால் தாய்லாந்தில் கஞ்சா வளர்ப்பு வந்து அரசு அதை அங்கீகாரம் கொடுத்துட்டு வீடுகளில் வளர்க்கலாம், கடைகளில் வச்சுருக்காங்க. இதான் கஞ்சா செடி அப்படின்னு கஞ்சா அங்கே வியாபாரம் நடக்குது. அப்போ அங்கேருந்து டைரெக்டாக தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இங்கே ஒரு வியாபாரிக்கு கொடுக்குறது அவனு தான் கடத்தி கொண்டு வரவன். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் சில மாநிலங்களில் விளையிறது இதெல்லாம் அழிச்சாதான் இது ஒழிக்க முடியும். அப்போ இதுவரை 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்திய அரசு அந்த ஆட்சி சரியாக நடைபெறவில்லை, இது மாதிரிலாம் கட்டுப்படுத்தலைன்னு சொல்கிறீங்களா? அதாவது கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெருமளவில் அது தெரியுது. ஆனால் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, உலக அளவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா மட்டும் கட்டுப்படுத்தலை. கஞ்சா வந்து உள்நாட்டிலையும் விளையுது, வெளிநாட்டிலேருந்து வருது. இதை அவங்க பெருசாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெருசாக எடுக்கலை. இது அங்கங்கே அந்தந்த மாநில அரசு தான் இது வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கேரளாவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஓரளவு அந்த மலை பிரதேசத்தில் இருக்குது. அதெல்லாம் சில நம்ம காவல்துறை வந்து அழிச்சிருக்குது. அதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்கோம். கள்ளச்சாராயத்தை சில இடத்துலாம் ஒழிக்க தான் செய்கிறாங்க. அது போக மீதி நடக்குது. அதுக்கும் காவல்துறை உடந்தையாக இருக்குது, அதுக்கும் அரசியல்வாதி உடந்தையாக இருக்காங்க, நல்ல அதிகாரியும் இருக்காங்க, உடந்தையாக போகிற அதிகாரியும் இருக்காங்க. அதனால் இது நடவடிக்கை கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தமிழ்நாடு அரசு தான். அப்போ தான் கஞ்சாவை ஒழிக்க முடியும். இது நம்ம இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து குற்றம் சொல்கிறதுக்கு அவங்க வந்து பெரிய லெவலில் தான் பார்ப்பாங்க. உலக அளவில் இப்போ வெளிநாடுகளிலிருந்து வருதுன்னா அதை வந்து ஒன்றிய அரசு அதை கண்காணிக்கணும் தானே? ஆமாம், மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து கண்காணிக்கணும். மத்திய அரசு அதான் சொல்லல, அந்த உலக அளவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தான் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றது போகிறது. இந்த மாதிரி கஞ்சாவில் வந்து அவங்க கோடிக்கணக்கில் பார்க்க முடியாது, அதில் தான் பார்க்க முடியும். 1 கிலோன்னா 1 கோடி 2 கோடி அப்படி. இது ஒரு மூட்டையை கொண்டு போனாலும் பல லட்சம் தான் வரும். அதனால் இது வந்து உள்ளுக்குள்ளே தான் சுற்றுது. இது வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அப்படி வந்தால் தாய்லாந்துலேருந்து தான் வரணும். நம்ம மணிப்பூர் நம்ம மாநிலத்தில் நம்ம நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பல காவல்துறையின் பெரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றப்படுறாங்க. இப்படி பல மாற்றங்களை கொண்டு வந்து நாட்டின் நல்வாழ்விற்காக செயல்படுகிற அரசு என்று சொல்லப்படுகிற திராவிட மாடல் அரசு நிறைவாகவே செய்கிறதா அல்லது குறைகள் எதுவும் இருக்கா? அதாவது அதிகாரிகளை மாற்றி மாற்றி இது பண்ணாலும் ஒன்றும் கதை நடக்காது. நம்ம அரசே மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆள்றவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். எந்த அதிகாரியை போட்டான்னு இந்த மாவட்டத்துலேருந்து அந்த மாவட்டத்துக்கு போட போகிறீங்க, அந்த மாவட்டத்துலேருந்து இந்த மாவட்டத்துக்கு போட போகிறீங்க. அங்கே செய்யாத அதிகாரி இங்கே போட போகிறீங்க, இங்கே செய்யாத அதிகாரி அங்கே போட போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு ஃபுல் பவர் கொடுங்க. இப்போ அதிகாரிகள் மாற்றங்களால் எதுவும் நடைமுறைப்படுத்த முடியாது. மேலே இருக்கிறது நீங்கள் தான் முதல்வர். நீங்கள் தான் அதை கண்டிஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் தான் கொண்டு போகணும். பெத்த பிள்ளைகளை நல்லவங்களாக வளர்க்குறதும் கெட்டவங்களாக வளர்க்குறதும் தாய் தாப்பன் கையில் தான் இருக்குது.
அப்போ தமிழ்நாடு வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது நீங்கள் தான், முதலமைச்சர் தான். யார் முதல்வராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும், கொண்டு போக முடியும். அதிகாரிகள் மாற்றுறதுனால ஒரு கதை நடக்க போகிறதில்லை. ஆதி திராவிடர் மக்களுக்கு தாட்கோ மூலம் பண உதவி, நிதியுதவிலாம் வழங்கப்படுகிறது. அந்த நிதியுதவியை சரியாக கொடுக்காம தமிழ்நாடு அரசு திருப்பி அனுப்புகிறது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஆமாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, மத்தியிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் வந்து தாட்கோ மூலமாக ஆதி திராவிட மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு லோன் மூலமாக இவங்க வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது மாநில அரசு என்ன பண்ணணுன்னா, இங்கே எங்களுடைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அதே மாதிரி கிராமத்தில் தொழில் வளம் செய்கிறதுக்கு ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, பன்னி வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி பல இது இருக்குது. விவசாயம் பண்ணுறதுக்கு அதேமாதிரி படித்த இளைஞர்கள் கம்ப்யூட்டர் சென்டர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு, ஜெராக்ஸ் மிஷின் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது கொடுக்க சொல்லி வருது. 1-2 பேருக்கு கொடுத்துட்டு பாருங்கள், திமுக ஆட்சி வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே 3000 கோடி என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி மக்கள் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு 3000 கோடி இவங்க 2 வருஷம் 3 வருஷம் பயன்படுத்திக்கிட்டு அதை அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் கண்டனம் தெரிவிக்கோம், எங்கள் மக்களுக்கு லோனே கொடுக்க மாட்டேங்கிங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசு அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த பணத்துக்கு வரசலனை காட்டணும், இங்கே வாங்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட தொழில் வளத்துக்கு தொழில் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் லோனுக்கு போனால் பேங்க்காரன் என்ன பண்ணால் தாட்கோலேருந்து பணம் அனுப்பிடுறான். பேங்க்காரன் வந்து நீ அந்த ஜாமீன்தார் கொடு, அந்த ஜாமீன்தார் கொடுன்னு அந்த லோனே கொடுக்க மாட்டேங்கான். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தாட்கோ டைரெக்டாக பேங்க் மூலம் இல்லாமல், பேங்க்கில் வந்து பல இதெல்லாம் கேள்வி கேட்கான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவங்க மக்கள் வந்து, இவன் 1 லட்ச ரூபான்னா நீ 2 லட்ச ரூபா சொத்து பெருமிதி உள்ளவங்க கையில் போடுங்க, 2 லட்ச ரூபா சொத்து பெருமிதி கொடுக்குறவங்க உடனே யார் இருக்கா? எங்கள் மக்கள் அன்றாட கூலி தொழிலாளி. இதனால் இந்த லோன் எடுக்க முடியல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தாட்கோ பணத்தை தாட்கோ மூலமாக, தாட்கோவில் ஒரு பேங்கை உருவாக்கு, அது மூலமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு டைரெக்டாக நீ கொடு. நீ பேங்க் அனுப்பாத. நீ பேங்க் அனுப்பும்போது பேங்க்கில் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கான், அது எங்கள் மக்களால் கொடுக்க முடியாது. அதனால் தாட்கோ பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தரானா, அவன் தர அந்த பணத்தெல்லாம் நீங்கள் வந்து மாநில அரசுகள் எங்கள் மக்களுக்கு டைரெக்டாக தாட்கோ மூலமாக ஒரு பேங்க் உருவாக்கி அந்த பேங்க் மூலமாக டைரெக்டாக எங்கள் மக்களுக்கு அதை வழங்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வமோ அல்லது சசிகலா அம்மையாரோ டிடிவி தினகரனோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனி இணைத்து கொள்ளப்பட மாட்டார்கள், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் அதை திரும்ப சொல்கிறார், நேற்று சொல்லியிருக்கார். இதை பற்றி உங்கள் கருத்து? அது அவங்க உள்கட்சி பிரச்சனை இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா சசிகலா அம்மாலாம் நான் நேரடியாக 2-3 ட்ரிப்பு நான் சந்திச்சிருக்கேன், 2-3 டைம் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு முக்கியமான ஆளாக இருந்தது புலவர் சங்கரலிங்கன்னு சொல்லி அவர் இருந்தார். அவர் எனக்கு நல்ல பழக்கம். அப்போல்லாம் அந்த அறிவு உண்டு. நான் எங்கள் மாவட்டம் தூத்துக்குடியில் சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் காங்கிரஸுக்கும் அண்ணாதிமுக டப்பாக மோதும்போது இதுக்கு வந்து அண்ணாதிமுகவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு சொல்லி புலவர் சங்கரலிங்கனை வந்து பூகுண்டம், இப்போ பூகுண்டம் இருக்கார், பூகுண்டம் அப்பா, அப்போ சங்கரலிங்கனை வந்து இதில் சாத்திரை பாய்க்கிறது தான் சரியான ஆள், அவங்க சாத்தாங்குளம் தொகுதி அப்படின்னு சொல்லி என்னையை டைரெக்டாக அங்கே இறக்கி விட்றாங்க. டைரெக்டாக இறக்கி விடும்போது காங்கிரஸ் அங்கே டஃப்பான தொகுதி, எங்கள் தொகுதி. அப்போ அது இயக்கல் வந்து மோத விடணுன்னா சாத்திரை பாய்க்கிறாஜ் இறக்கி விடணும்னு சொல்லி என்னை இறக்கி விட்டாங்க. என் கூட டெய்லி 4 மினிஸ்டர், என் கூட 4 மினிஸ்டர் காரு, என் காருக்கு பின்னாடி, எனக்கு முன்னாடி ஒரு 10 காரு, பின்னால் ஒரு 10 காரு, கிட்டத்தட்ட 20-30 வண்டி. என்ன பண்ணுறாங்கன்னா, சாத்தானம் தொகுதியில் பறையர் சமுதாயம் ஏரியாக்கெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே பூரா என்னை கவர் பண்ணி சொல்லி விட்டாங்க. அதேமாதிரி கவர் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை, எங்கள் ஊருக்கு கோயில் கட்டணும், எவ்வளோ வேணும், 50,000. நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், நம்ம மக்கள் தானே, 50,000 கேட்டாங்க, 1 லட்ச ரூபா கொடு. நடந்தது. இதில் நிறையா இன்றைக்கும் மினிஸ்டர்லாம் 4-5 மினிஸ்டர் என் கூட வந்தவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க. சரி. அதில் ஓ பன்னீர்செல்வமும் உள்பட. இப்படி
இந்த அம்மா சேலம் மாவட்டம் மினிஸ்டராக இருந்துச்சு. அந்த அம்மா 1940 முன்னாலே இருந்துச்சு. அந்த அம்மா இப்படி ஒரு 4 மினிஸ்டர் என் கூட அனுப்புனாங்க. நான் என்ன பண்ணேன், இதை சரியாக பயன்படுத்தி சில ஊரில் வந்து ஓட்டுகள் 100 ஓட்டு 200 ஓட்டு இருக்கும். அவங்க 1 லட்ச ரூபா கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த ஊருக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க. நம்ம அதிகமாக வாங்கி கொடுத்து நம்ம அப்போட்டுக்கு அதுதான் போகுது, அவன் அப்போட்டுக்கு அது போதா. அதாவது இவங்க பணம் மக்கள் காசு மக்கள் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் சாத்தான் தொகுதியில் இடைத்தேர்தலில் சாத்தான் இடைத்தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து ஏடிஎம்கேக்கு என்னை இறக்கி விட்டு புலவர் சங்கரலிங்கனை தான் இறக்கி விட்டாங்க. அப்போ இந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சசிகலா அம்மாவும் தூத்துக்குடியில் ஒன்றா சந்திச்சுட்டு எல்லா இடமும் வேலை செஞ்சுட்டு அங்கே வெற்றி பெறுது. வெற்றி பெறும்போது இந்த அம்மா ஜெயலலிதாவே பேட்டி கொடுக்குது. இன்றைக்கும் பத்திரிகையில் இருக்குது, தினமலர் மற்ற தினத்தந்தி எல்லாத்துலேயும் இருக்குது. எங்களோடு வேலை செஞ்ச அமைச்சர் பெருமக்களுக்கும் நடிகர்களுக்கும் அதே மாதிரி சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி என் பேரை கொண்டு வந்து இவர்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு எப்பவுமே பேட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா சசிகலாவும் இதெல்லாம் நான் சந்தித்த ஆள். ஆனால் இந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து சசிகலாவுக்கு வந்து சசிகலா மூத்தது சசிகலா அம்மான்னு சொல்லுவோம். சசிகலா அம்மையாருக்கு வந்து எல்லாம் அடிமை. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு இந்த அம்மாட்ட நம்ம அடிமையாக இருக்கணுமா, நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி எல்லாரும் ஒரு பொதுச் செயலாளர். ஏன்னா எடப்பாடி தலைமையில் போகலன்னா இங்கே தலைமையாக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஜெயக்குமாரனை உள்பட எல்லாருமே நிறைய பேர் எனக்கு நல்ல பழக்கம். முன்னாள் மினிஸ்டர்கள் எல்லாமே நிறைய பழக்கம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அனந்தம்பியாக பழகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து அப்போ சசிகலா இல்லாத ஒரு தலைவரை நம்ம கொண்டு வரணும் தான் எடப்பாடியும் அவங்களுக்கு அடிமை இருந்தவர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சசிகலா அவங்க தானே அவரை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது என் காலில் ஊந்து போகிறதுல தான் நம்ம எல்லாரும் பார்த்தோமே. அப்படி இருந்தவங்க தான். அப்போ நம்ம தனியாக ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சுதந்திரத்துக்கு போராடுற மாதிரி அதிமுக சசிகலா அம்மாவுக்கு எதிர்த்து சுதந்திரத்தை தேடி சுதந்திரம் பெற்று எடப்பாடியார் தலைமையில் எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க. இந்த நேரத்தில் சசிகலாவை திரும்ப சேர்த்து டிடிவி தினகரனை திரும்ப சேர்த்து பன்னீர்செல்வம் எங்கே போனாலும் அவர் வந்து நான் தான் தலைமையாக்கணும்னு நினைப்பார். அவர் தலைமையாக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லைன்னு அதிமுககாரங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சோக்கர் மாதிரி வச்சிச்சு, அதனால் நாங்கள் சோக்கரை வச்சு பயன்படுத்த முடியாது, ஏதோ இணை துணை அதுதான் தலைமையாக்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு அந்த ஜெயக்குமாரன் உள்பட எல்லோரும் பேட்டியை கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க வந்து திரும்ப அடிமையாகிறதுக்கு தயாராக இல்லை. திரும்ப சசிகலாவோ தினகரன்ட்ட போய் அடி வாங்கினதெல்லாம் நிறைய தெரியும். யாரெல்லாம் அடி வாங்கினான்னு எனக்கு தெரியும். ஆமாம், நிறைய மினிஸ்டர்கள் நிறைய பிள்ளைங்களாம் அடி வாங்கினாங்க. அப்போ அவங்கள எதிர்த்து இன்றைக்கி வந்துட்டாங்க. இனி திரும்பவும் நம்ம அடி வாங்கி அடிமையாக இருக்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அதனால் அவங்க ஒன்றா சேர்றதுக்கு சாத்தியம் இல்லை. 2026 இதே நிலையில் அவர்களுக்கு அந்த தேர்தல் சாத்தியமாக இருக்கும்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் இன்னொன்று பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கே தனித்தனியாக நின்னா ஏடிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கே ஓட்டு மட்டும்தான் விழும். காங்கிரஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது, அவங்க ஆண்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் இந்த 2 கூட்டணியில் எங்கே போகுதோ அது வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது தொடர்ந்து நடக்குது. அதனால் அதிமுகவோட சேர்ந்துச்சுன்னா அதிமுக வெற்றி பெறும், டிஎம்கேவோட சேர்ந்துச்சுன்னா டிஎம்கே வெற்றி பெறும். டிஎம்கே ஓட்டு டிஎம்கே தான், ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கே தான். ஆனால் காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் சேரும்போது இவங்களுக்கு வந்து 30%, இவங்களுக்கு 30%, அதில் ஒரு 15, இப்படி சேரும்போது 45, வேறு சில்லறைகள்லாம் சேர்த்து 50க்கு மேலே இப்படி தான் உருவாகும். அதனால் காங்கிரஸ் எங்கே சாயுதோ அங்கே அந்த கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ்ன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், காங்கிரஸ் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஆண்ட கட்சி இல்லை. அந்த நேரத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் முதலமைச்சர் இருந்திருக்காங்க. ஆனால் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் இருந்து தான் தமிழ்நாட்டில் அத்தனை அணைகளும் கட்டினது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அணைகள்லாம் கட்டினது. இன்றைக்கி பாருங்கள், நேற்றைக்கு வரைக்கும் 20 கண்ணாடி 15 கண்ணாடி தான் திறப்போன்னு சொல்லி அதுக்கு மேலே திறக்க முடியாதுட்டாங்க. நிறைஞ்ச பிறகு தான் திறப்பன்ட்டாங்க மேட்டூர் அணையை. அதேமாதிரி நிரம்பின பிறகு தான் திறந்தாங்க. 15 கண்ணாடி 20 கண்ணாடி 25 கண்ணாடி
இன்றைக்கி 2,70,000 கன அடி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி. முடியல, அங்கேருந்து வந்துட்டு இங்கே அணை நிறைஞ்சி போச்சு. 120 அடி எட்டிட்டு வர்ற தண்ணியை திறந்தான் விட்டு தான் ஆகணும். இனி நான் திறக்க மாட்டேன், இவ்வளோ தான் விடுவேன்னு நம்ம தமிழ்நாடு அரசு சொல்ல முடியாது. அவன் எப்படி கர்நாடகாரன் சொன்னானோ இப்போ அவனை மீறினால திறந்து விட்டான், இல்லைன்னா அவன் அழிஞ்சிருவான். அதனால் அந்த தண்ணி அப்படி வருது. மேட்டூர்லேருந்து இப்போ அப்படி வருது. 2,70,000 கன அடி இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி காவேரியில் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காவேரி நீர் மேட்டூர் அணை, பவானி அணையிலேருந்து எல்லாம் காவேரி வந்து கல்லணைன்னு ஒரு அணை இருக்குது, அது பிரித்து விடுறது தான். தண்ணி தேக்கம் பண்ண முடியாது. கல்லணை ஒரு அணை கட்டி அந்த தண்ணியை கடலுக்கு போக விடாமல் 2-3 பிரிவாக விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த நாளில் கரிகாலன் கட்டின கல்லணை இன்றைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது. இந்த கல்லணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடையில் கரூர், நாமக்கல் வழியாக தான் வருது. இங்கே ஒரு தடுப்பு டேம் கட்டலாம். ஆமாம், கட்டலாம். இதுக்கு வந்து ஒரு சில காமராஜருக்கு பிறகு வந்த ஆட்சியர் யாருமே அணைகள் கட்டுவதில்லை, ஒரு கவனம் செலுத்தலை. கட்டலை. இந்த அம்மா ஜெயலலிதா ஒரு 1-2 ஒரு சின்ன அணை உருவாக்கிச்சு. ஆனால் அது வந்து இந்த மின்சாரம் தயார் பண்ணுறதுக்காக நீலகிரி மாவட்டத்தில் அப்படி ஒன்று இருந்துச்சு. இது மாதிரி விவசாயத்துக்கான அணைக்கட்டு வந்து பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி யாரும் அணை கட்டலை. இன்றைக்கி புதுசாக அணை கட்டணும்னா இந்த தண்ணிலாம் வேஸ்ட்டாக இன்றைக்கி போகுது. 2,70,000 கன அடி எங்கே போகுது? கடல் போகுது. அப்போ விவசாயத்துக்கு விட முடியாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அப்படி இருந்தும் கரையோர கிராமத்து மக்கள்லாம் இன்றைக்கி அரையளவு தண்ணியில் மிதக்கிறாங்க. ஆமாம், அந்த கோபுரங்கள்லாம் 2 சாய்ந்து விட்டதுன்றாங்க. ஆமாம், மேலே போய்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு தடுப்பணை வந்து கண்டிப்பாக கட்டுனா நல்லாயிருக்கும். ஏன்னா மேட்டூர்லேருந்து விடுற கடலுக்கு விடுற தண்ணி கல்லணையிலேருந்து பிரியுது. அதுக்கு இடையில் ஒரு அணைக்கட்டு கட்டிட்டா அதுலேருந்து வர்றது இங்கே, இதிலிருந்து வர கல்லணை, அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல விவசாயத்துக்கு பயன்பெறும். இது மூலமாகவே நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், இதுக்காக போராடுங்க, நம்மளுக்கு தடுப்பணை வேணும். இப்போ வைகை ஆற்றுல தண்ணி அதிகமாக போகாது. ஆனால் இப்போ 2-3 வருஷம் வைகை ஆறும் முங்கி போகுது. அது நேரம் எங்கே போகுதுன்னா, வைகை ஆறு எங்கே போகுதுன்னா ராம்நாடு வழியாக கடலுக்கு தான் போகுது. அது வைகை அணையிலேருந்து வந்து மதுரையை தாண்டும் போது அதில் ஒரு தடுப்பணை கட்டிடலாம், ஒரு அணைக்கட்டு அப்படி உருவாக்கினா, இப்படி அங்கங்கே ஒரு அணைக்கட்டு உருவாக்கினால் நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்படும், மின்சாரத்துக்கும் பயன்படும், விவசாயத்துக்கும் பயன்படும். அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள் பாருங்கள், இப்போ காங்கிரஸ் தான் ஆட்சி ஆண்டுச்சு. காமராஜர் 10-11 வருஷம் முதலமைச்சர் இருந்தார், 9 வருஷம். ஆமாம், அவர் கூட இருந்த கக்கன்ஜி வந்து ஒரு எஸ்சி 2 பேரும் ஒன்றா சைக்கிள்லேயே போவாங்களாம். ஆமாம், ஒரு ஆள் சைக்கிள் ஓட்ட, ஒரு ஆள் பின்னால் இருக்க. இந்த காலத்தில் அப்படி யார் போவா? காமராஜர் வண்டி ஓட்ட பின்னால் வந்து கக்கன்ஜி இருப்பாராம். அப்புறம் கக்கன்ஜி வண்டி ஓட்ட அவர் பின்னால் இருப்பாராம். 2 பேரும் ஒன்றாவே சைக்கிளில் போயிட்டு ஒன்றாவே வருவாங்க. முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும். அவங்க சாகும்போது 2 பேர் வீட்லேயும் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சாதாரண ஒரு வார்டு மெம்பர் இருந்தால் ஃபாரின் கார் தான் வச்சுருக்கான், பெரிய பங்களா போட்டு வச்சுருக்கான். அடுத்தால எந்த ஏரியாவிலும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டான். ஒரு சின்ன வீடுன்னு கிடையாது, எத்தனை சின்ன வீடு வச்சுக்கிட்டான். அந்த அளவுக்கு கோடியாக சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ உள்ள அரசியல் வேறு, இப்போ உள்ள அரசியல் வேறு. இதை ஏன் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் அன்னைக்கு நேர்மையான ஆட்சி ஆண்டுச்சு. அந்த நேர்மையான ஆட்சி உள்ள ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே வளரலை. அதனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையில் 3வது அணி ஒன்று உருவாகினால் 2 திராவிட கட்சியும் ஆட்டிவாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விட்டுட்டு, ஏன்னா அவங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஒரு வலிமையான கூட்டணியாக வச்சுருக்காங்க பல ஆண்டுகளாக. அப்போ அங்கேருந்து யாரும் பிரிய போகிறதில்லைன்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடிகர் விஜய் இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு தேர்தலில் நின்றால் வெற்றி பெறும் என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸை ஏடிஎம்கே இழுத்துட்டுன்னு வச்சுடுங்க, இவங்க தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி விஜய் அவரே சொல்கிறார், நான் எம்ஜிஆர் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி நான் மக்களுக்கு நல்லது செய்து என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னே ஒரு பேட்டியும் கொடுத்தார். அவர் சொந்த பணத்திலேருந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் மாதிரி ஆட்கள் ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சால்
இப்போ ஏடிஎம்கேக்கு கூட்டணி அதிகமாக இல்லை. இப்போ தேமுதிக மட்டும்தான் இருக்குது பெரிய கட்சி. இது மாதிரி விஜய் இன்னும் 2-3 பெரிய கட்சிகள் கூட்டணிகள் இதில் இணைஞ்சிச்சுன்னா அதிமுக ஆட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 35 லட்சம் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி 2026 எப்படி இருக்கும்? யாரோட கூட்டணி சேருவார்கள், இல்லை தனியாக நிற்குமா? அதை பற்றி அவங்க கருத்து என்ன? அதாவது போன இதில் சொன்னேன், ஸ்ட்ராங்காக நிற்காரு, தனித்து நின்று இவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு வாங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இடைத்தேர்தலில் கூட எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 10,000 லட்சம் ஓட்டு. ஒரு ஓட்டு 2,000 ரூபா, 3,000 ரூபா, 5,000 ரூபா விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த இடத்துல இவர் 10,000 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னா பெரிய விஷயம். 10,000 லட்சம் ஓட்டு இவருக்கு காசு கொடுக்காம வாங்குறாரு, பெரிய விஷயம். ஆனால் சீமான் மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் அது விக்கிரவாண்டியில் போன திருப்பு வாங்கினதை விட இந்த திருப்பு ஓட்டு அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. போன தடவையோட அதிக ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இப்படி இவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் அமைஞ்சுன்னா இவர் போட்டி, இவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்காங்களோ அதில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் கூட்டணி அமைக்கலைன்னா இப்படி தான் ஓட்டு வாங்கிட்டு கீழே தான் கிடக்கணும். எதாவது ஒரு கூட்டணியில் அவர் இணைஞ்சால் தான் அவரும் ஜெயிக்க முடியும். இவரை வச்சு இவர் ஓட்டுக்கள் வாங்கி அந்த கட்சியும் வளர முடியும், ஆட்சி ஆள முடியும். 2026 உங்களுடைய கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? ஆமாம், நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். நானும் சின்ன வயசுலேருந்து அந்த பழைய சமுதாயத்துக்காக உழைச்சி நிறைய அடி வெட்டு குத்து பாம்படி துப்பாக்கி சூடில் நடந்து நிறைய கேஸ் இதெல்லாம் வாங்கி தமிழ்நாடு அரசு எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து வெற்றி பெற்று இன்றைக்கி ஒரு தலித் தலைவர் தமிழ்நாடுல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வெற்றி பெற்று வந்த இந்தியாவிலே இந்த சாத்தை பாக்கியராஜ் ஒருத்தன் தான். திருச்செந்தூர் 4 முளை கிணறு சம்பவத்தில் 84 பேர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, 2 டிஎஸ்பிகள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஏ, போலீஸு, ஏட்டுக்கெல்லாம் 84 பேர் சஸ்பெண்ட் என் கேஸில். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் என் மேலே போட்ட அத்தனை கேஸும் வித்ட்ரால் பண்ண சொல்லி தலித் லீடர் சாத்தை பாக்கியராஜ் மீது அனைத்து வழக்குகளும் பொய் வழக்கு அவ்வளோத்தையும் வித்ட்ரால் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அப்புறம் சாத்தை பாக்கியராஜ் தமிழ்நாடுல ஏதாவது ஒரு வழக்கில் கைது பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 தீர்மானம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பின்பற்றி தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானமே போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அது உத்தரவுப்படி எங்கள் தமிழ்நாடு பூராமல் என் மேலே இருந்த கேஸு கிட்டத்தட்ட 39 கேஸுக்கு மேலே ஃபுல்லாக சமுதாய கேஸ் தான். எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ கட்ட பஞ்சாயத்துக்காக காசுக்காக உள்ள இதே கிடையாது. ஃபுல்லாக சமுதாயம், இந்த பறை சமுதாயத்துக்காக போராடினது ஒவ்வொரு ஊராக. அப்படி போராடின அந்த கேஸு பூராமே வித்ட்ரால் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சரி, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சமுதாய பணி நான் செஞ்சு வந்த ஆள். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எலெக்ஷன்னு வரும்போது அந்த மக்களை நாம் திசை திருப்ப முடியல. நம்ம சமுதாயத்தில் யாராவது நின்று அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் அவனும் பணத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுறானுங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா மக்கள் 1000 2000 கிடைக்காதா, இவன் 2000 அவன் 3000 தரானா, அப்படி ஆகிப்போச்சு. அதனால் எல்லா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. எங்கள் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. விலை பேசி ஓட்டை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படியே சமுதாய பணியை செஞ்சுட்டேன். தேர்தலில் இப்போ எதுவுமே பண்ணலை, எந்த கூட்டணியும் போகலை. இந்த தேர்தலில் 2026 எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்கே ஏன்ட உண்மையாக இருக்கவங்களாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, சில கிராமங்கள் சில ஊர்கள்லாம் நீங்கள் ஏதாவது கூட்டணியில் வாங்க, எம்எல்ஏ ஆகுங்க, எம்எல்ஏக்கள் உருவாக்குங்க, எம்பி உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த எம்பி தேர்தல் வரைக்கும் நான் எந்த கட்சியும் கூட்டணி ஆதரவு கொடுக்கல. வர்ற 2026 நல்ல அரசியல் பயணம், அரசியல் பயணம் ஆரம்பிக்கப்படும். சரி, அந்த நேரத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும், கொள்கையோடு போகிற கட்சிகள், அந்த கொள்கையோடு போகிற கட்சியில் நம்ம கொள்கையும் சேர்த்து கூட்டணி வைக்கிறதுக்கு. இப்போ நான் எப்பவுமே சொல்கிறேன், நடிகர் விஜய், சீமான் போன்றெல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். அது அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் நல்லது தான். அப்படி இருந்தாலும் அங்கே சாத்தை பாக்கியராஜ் இருப்பார். நடிகர் விஜய் சந்திக்கிறவர்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. விஜயோட நம்ம அரசியல் பயணம் இறங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எங்கள் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவு எடுக்கலான்னு எண்ணம் இருக்குது. உங்கள் பயணம் மகிழ்ச்சியோடு தொடங்க
தமிழன் தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்கிறோம். இதுவரை தமிழன் தொலைக்காட்சியில் வந்து உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது மனம் கிணிந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். கஞ்சா போதை மாத்திரைகள், கள்ளச்சாராயம் இதெல்லாம் ஒழிக்கணும். டைரெக்டாக அவ்வளோத்தையும் ஒழிக்க முடியலனாலும் பரவாயில்ல, டாஸ்மாகை பாதியாவது குறைக்கணும். குடிப்பழக்கத்தை மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஒரேடி நிறுத்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. கள்ளுக்கடை திறந்து விட்டுடலாம். நான் அன்றைக்கும் சொன்னேன், கள்ளுக்கடை திறந்து விட்டுடலாம். அது ஒரு பக்கம். இந்த தாட்கோ மூலமாக எங்களுக்கு மூலமாகவே டைரெக்டாக எங்கள் மக்களுக்கு லோனை வழங்கி எங்கள் மக்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். வணக்கம் நேயர்களே. அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.